இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா, நாள்தோறும் நாள்தோறும் நன்றி ஐயா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. Glory, oh glory, come, oh Father, with thy glory. Glory, cloud of glory, fill this place now with thy glory. Come, oh Father, as we worship thee. Come, oh Father, as we worship thee. Fill this temple with thy glory. Fill this temple with thy glory. Glory, oh glory, come, oh Father, with thy glory. ஜனங்களே கரம் தட்டுங்க, சத்தத்தை உயர்த்தியே பாடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனை உயர்த்தி ராஜாதிராஜனை துதியுங்கள். ஓசானா வல்லதேவனுக்கே, ஓசானா சமாதான பிரபுவே, ஓசானா கர்த்தாதி கர்த்தரே, ஓசானா ராஜராஜனே. ஓசானா வல்லதேவனுக்கே, ஓசானா சமாதான பிரபுவே, ஓசானா கர்த்தாதி கர்த்தரே, ஓசானா ராஜராஜனே. Clap your hands, all you people, lift your voice and sing. Shout to the Lord of heaven and earth, and praise the King of kings. Clap your hands, all you people, lift your voice and sing. Shout to the Lord of heaven and earth, and praise the King of kings. Hosanna, Hosanna to the mighty God. Hosanna to the Prince of Peace. Hosanna to the Lord of lords. Hosanna to the King of kings. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே, எந்த வாழ்வினிலே இயேசுவே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே, எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போலோதைகின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவே. ஓ மலர் போலோதைகின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவே. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்னென்ன ஸ்தோத்தரிப்பேன். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயனிலமாகுமே.
மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. எங்கள் ஆவியானவரே. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, ஆடியோடுகிறான் அந்த அன்பை. மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை, ஆடியோடுகிறான் அந்த அன்பை. யாரிடம் அன்பை பெற்றுக்கொள்வானோ என்பதை அறியானே. யாரிடம் அன்பை பெற்றுக்கொள்வானோ என்பதை அறியானே. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, சுவிடத்தினிலுண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு. எவ்வளவு தேவவசனத்தை கேட்டால் என்ன, தேவவசனத்தை பிரசங்கித்தால் என்ன, அந்நிய பாஷை கதைத்தா என்ன, எத்தனை படிப்பு படித்தா என்ன, தேவனுடைய அன்பை அறியாதவன் ஒரு நாளும் தேவனை அறிந்ததென்று வேதம் சொல்லவே இல்லை. வேத வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், வேத வசனத்தை அறிந்திருந்தாலும், பல பாஷைகள் கற்றிருந்தாலும், தேவனின் அன்பை அறியாத மனிதரை தேவன் அறியாரே. தேவனின் அன்பை அறியாத மனிதரை தேவன் அறியாரே. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு, அது இயேசுவிடத்தினிலுண்டு. அகலமில்லா ஆழமில்லா உயரமில்லாத அன்பு. யாரும் அறியாத அன்பொன்று உண்டு. வாசிப்போம். எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். Jeremiah chapter 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்பே உன்னை அறிந்தேன். Before I formed you in the womb, I knew you. இந்த கால வேளையிலே, this morning, நாங்கள், for us, நீங்கள், for you, தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல. you were not born by an accident. ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய பெற்றோருக்கு தேவன் உங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has given you to your parents as a purpose or for a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டவர்கள். You were created for a purpose. இப்படியாக நம்மை உருவாக்கினவர், for the Lord who created us, நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார், உன்னை அறிந்திருக்கிறேன். before he created us, he says he knew you.
இந்த உண்மை This truth, எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, how wonderful it is for us. அதே நேரம் எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. The same way how comforting it is for us. இந்த கால வேளையிலே This morning, ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு இந்த ஒரு உண்மையே போதும். this one truth is enough for us to lead our lives every day. தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டாரே, He knew us in our mother's womb. அதே போதும். That's enough for us. அதாவது இந்த உண்மையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போமானால், If we think of this truth, அந்த சிந்தனை this thought, நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்க எங்களை தூண்டிவிடும். it makes us think about what we are doing. சிந்தித்தால் நம்மளே அநேகர் நம்மை குறித்தே வெட்கப்பட வேண்டி இருக்கும். If we think truthfully, there will be a shame for many. கண்ணதாசனோ வாலியோ ஒரு பாட்டு பாடினார்கள். முந்தி என்ன பாட்டு? Someone sang a song. சிறியண்ண நீங்க எங்கேயோ நிற்கிறீங்க. சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும். அப்போ சிந்தித்தால் தான் அவருக்கு தெரியும் நாங்கள் எங்கே நிற்கிறோம். Therefore only when we think we are able to know where we are. நாங்கள் அந்த அப்படி சிந்தித்தால் எங்களை அநேகர் எங்களை குறித்து வெட்கப்பட வேண்டி இருக்கும். And when we think truthfully, many people will be shamed for us. ஏனென்றால் தேவன் எங்களிலே கொண்டிருக்கிற நோக்கத்துக்கு நேர்மாறாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வரும். We are able to see the truth that we have shifted from the purpose or plan God has for us. அப்போ எங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய பெற்றோருக்கு கொடுத்தார். The Lord gave us ourselves to our parents for a reason. எங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு ஆலயத்திலே பெற்றோரை ரட்சித்து எங்களை ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into the church and saved us for a reason. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் தான் தெரியும். Therefore only if we think what we must do, then we know. இன்னும் ஒரு உண்மை உண்டு. There's another truth. தம்முடைய பிள்ளைகள் யாவருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தாலும், even if the Lord has a purpose for every child of God, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பெரியவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். sure the Lord has a purpose or plan for every person. ஆனால் but சிலரை பிரத்யோகமான சில தேவைக்காக விசேஷித்தவர்களுக்கு நியமித்திருக்கிறார். some people God has appointed for special things. பாருங்கள், இஸ்ரவேலை ஆள தாவீதையும், for David who ruled in Israel, பயமின்றி வார்த்தைகளை சொல்ல எரேமியாவையும், for Jeremiah who was able to preach, கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்த யோவான் ஸ்நானகனையும், for John the Baptist who prepared the way of God, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பவுலையும், for Paul to share the word of God to unbelievers, விசேடமாக தேவன் தெரிந்து கொண்டார். the Lord called them in special ways. அதே போலத்தான் தனக்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லியும் விசேஷமாக சிலரை தெரிந்து வைத்திருக்கிறார். the same way the Lord has called some people in different or special ways. அவர்களும் தங்களுடைய பணியிலே அங்கே உண்மையாக இருந்தார்கள். அங்கே அப்போஸ்தலர் 9:16 பார்க்கலாம். Acts 9:16 we can see they were faithful in what they were called. இந்த கால வேளையிலே this morning வாலிபர் ஆராதனை, young people service, எங்களுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்திருக்கிறீர்கள். we all gathered here together. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை என்பது மெய்யானால், if it's true that you are a child of God, அவர் உங்களுக்காக ஒரு நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை முதல்ல நீங்க நம்ப வேண்டும். first you must believe he has a purpose for you. அந்த நோக்கத்தில் அவர் உனக்காக வைத்திருக்கிற பணியிலே நீ உண்மையாய் நிற்கிறாயா என்பதை முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். first you must think, are you truly standing in that place? இல்லாவிட்டால் மனம் திரும்ப வேண்டும். if not, we must repent. அல்லது ஒரு பிரத்யேகமான பணிக்காக தேவன் உன்னை அழைத்திருப்பாரானால், if the Lord has called you for a purpose, பல விதங்களிலே அது உனக்கு உணர்த்தப்படுமானால், if you have been feeling that in different ways, தாமதிக்காமல் நீ அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். therefore do not wait but go into that ministry. உனக்கு தகுதி இல்லை என்று எண்ணாதே. like we said today, there's don't think that you are don't have the ability. திக்குவாயன் என்று சொன்ன மோசேயை எத்தனை பிரசங்கங்கள் பண்ண தேவன் பயன்படுத்தினார். there was Moses who the Lord used many times, even if he says he's unable to speak. சிறுபிள்ளை என்று சொன்ன எரேமியா இத்தனை தீர்க்க தரிசனங்களை சொல்ல தேவன் ஆசீர்வதித்தார். Jeremiah was a young person and the Lord used him as a prophet. கடைசியாக, lastly, எந்த விதமான பிரத்யேக ஸ்பெஷலான அழைப்பு இல்லை என்று உனக்கு தெரியாவிட்டாலும், even if you don't know what special calling you might have, அது தெரியும் வரைக்கும் until you know it, அன்பு செலுத்தவும், show love, தேவனை சேவிக்கவும், worship God, கீழ்ப்படிந்திருக்கவும், to be obedient. எங்களுக்கு எல்லாம் ஒரு பொதுவான பணி உண்டு. that is a general thing to do. அதிலே நிலைத்திருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். the Lord will bless you to be firm in that. அப்பொழுதுதான் அதிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை தருவார். when we stay in those things, the Lord will give us a special blessing. தானியேல் 1:8 வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், if we look and read in Daniel chapter 1 verse 8,
முதல்ல எங்களுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். First, the Lord has a purpose for us. நானும் நீங்களும் எங்களுடைய தீர்மானமும் தெரிந்தெடுப்பும் தான் அந்த நோக்கத்தை ஆசீர்வதிக்கும். It's our decision and our ways that bless that purpose. அதனால தானியேல் பாருங்க தீர்மானம் பண்ணி என்ன தெரிந்தெடுத்தார். What did Daniel decide and do? தன்னை தீட்டுப்படுத்தலாகாத தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு He made a decision in his heart he will not defile himself. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அங்கே தலைவனிடம் வேண்டிக் கொண்டான். And he asked the rulers not to do this. சப்பங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள தெரிந்தெடுத்தலின் தீர்மானத்தையும் Therefore, our decisions, what we choose in our life, தேவன் ஆசீர்வதிப்பார். the Lord blesses that. வாலிபனான தானியேலின் வாழ்வில் ஒரு வித்தியாசமான தெரிந்தெடுப்பை காண்கிறோம். In the young man Daniel's life, he chooses a different thing. தானியேலுக்கு பெரிய ஒரு இக்கட்டு வந்தது. A big problem comes for him. வாலிப வயதிலே சிறைபிடிக்கப்பட்டு வந்தார். He was captured at a young age. குடும்பத்தை இழந்து வாலிப வயதிலே சுதந்திரத்தை இழந்தார். He lost his family and everything he had. அதற்காக அவர் தேவனை குறை கூறவில்லை. Therefore, he didn't blame God for that. எதிர்காலமே இருண்டு போன நிலையிலே அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருடைய பேர் கூட மாற்றியாச்சு. Even the names were changed for them who were taken there. இவ்வளவையும் பொறுத்துக்கொண்ட தானியேல் Daniel, who took all of this in, இந்த சாப்பாட்டு விஷயம் வந்த உடனே கொஞ்சம் உஷாராயிட்டார். when the stuff of food came, he became strong. இங்கு ராஜாவின் கட்டளையோ The commands of the ruler, அல்லது ராஜாதி ராஜாவுடைய பிரமாணங்களோ or the commands of the king of kings, எதற்கு உடன்படுவது என்று சொல்லி தானியேலுக்கு தெரிந்தெடுக்கிறதுக்கு கடினமாக இருக்கவில்லை. it wasn't hard for Daniel to decide which to follow. ஏனென்றால் அவனுடைய மனம் தெளிவாக இருந்தது. Because his mind was alert. அவர் அந்த தன்னுடைய சூழ்நிலையிலே, In his circumstance, அந்த சூழ்நிலையிலே அவரை தன் கையிலே சிறைபிடிக்கிறதுக்கு முன்னர், before he was captured, சூழ்நிலையை அவர் தன் கையிலே எடுத்துக்கொண்டார். he took that situation in his own hand. இந்த இக்கட்டான சூழ்நிலையை, The circumstances, அவருடைய தெரிந்தெடுத்தலையும் for what he decided, உறுதியையும் உடைப்பதற்கு முன்பதாக, before it was broken, இதுவரையும் சந்தித்திராத இந்த சூழ்நிலையிலும் தேவனையே பற்றி பிடிக்க அதை ஒரு தருணமாக அவர் மாற்றிக்கொண்டார். he used that as a circumstance to hold on to God. இந்த காலவேளையிலே This morning, தேவனுக்கான உரிய காரியங்களை தெரிந்தெடுத்தால் போதாது, it's not enough just to decide on the things of God, அதிலே உறுதியாக நிற்க தீர்மானிக்க வேண்டும். but we must decide to stand firm in this. அன்றைக்கு தானியேலுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை என்று அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தான் ஏற்படுகிறது. What happened to Daniel that time comes to many people, young people these days, தவிர்க்க முடியாத காரணங்களினாலே, because unavoidable situations, ஈவன் பெரியவர்கள் கூட, even the elders, வாலிபர்கள் கூட, young people, குடும்பத்தை விட்டு தூர இடத்துல போய் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள், வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வருவதுண்டு. circumstance to live far, to study or to work. இந்த நிலையிலே In these places, நமக்கு வருகிற சோதனைகளிலே நான் உங்கள் எவ்வளவு தூரம் உறுதியாய் நிற்கிறோம். in the trials that we face, how much do we stand in assurance of God? சாப்பாடு எல்லாருக்கும் பிடித்தது. Everyone loves food, அதில ராஜ போசனம் கிடைக்காத ஒரு திறமையானது. and it's even better with the king's food. அப்படி இருந்தும் Even though தானியேல் Daniel, இந்த சாப்பாட்டு விஷயத்திலே தடுமாறவே இல்லை. he did not stumble in this place. உணவிலேயே கட்டுப்பாடா இருக்க தன்னை பழக்கிக் கொண்ட தானியேலுக்கு, Daniel, who was bound in this food, தானே சிங்கத்துக்கு உணவாக போடப்படும் பொழுது எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை. there was no problem for himself to be given as food to the lion. காலவேளையிலே This morning, வாலிப வயதை வந்திருந்த பிள்ளைகளும், for the young people who are in this young age, வாலிப வயதாக போகிற பிள்ளைகளும், for the children who are going to be in the youth, சோதனை நேரம்தான் நம்முடைய தெரிந்தெடுப்பை பயிற்றுவிக்கிற நேரம். the times that temptations or trials come, that's a time to make our decisions firm. இன்றைக்கு ருசியான பதார்த்தத்திலும் சாப்பாடுகளிலும், In all the tasteful foods, கவர்ச்சி உடைகளிலும், clothes that are good to look at, இன்னும் உலக பிரகமான கவர்ச்சிகளிலும் in all the things of this world, அங்கே மயங்கி இருந்தது காணும். it's enough to be false or fake in that. சிங்க கபி என்ற சோதனையிலே நாம் மாண்டு போவதற்கு காரணமே இந்த மயக்கம்தான். This disbelief is what brings us into this situation. நம்முடைய தெரிந்தெடுப்புகள் ஒரு காலம் தவறி போக விடவே கூடாது. Our decisions should never be wrong. தெரிந்தெடுப்புகள் தடுமாறி போகவும் விடக்கூடாது. We should never let it stumble. கர்த்தருக்குள்ளான தீர்மானங்கள், The decisions in God, நற்பண்புகள் the good things, ஒருபோதும் தவறி போக விடக்கூடாது. we should never let it go away. தவறிவிட்டால், If we miss that, தவறிவிட்டால் if we miss that, ஆவிக்குரிய, spiritual, சரீரத்துக்குரிய, the things of your body, உலகத்துக்குரிய things of the world, சகல சுகங்களையும் இழந்து விடுவது உறுதியிலும் உறுதி. it's for sure that we'll lose all those things. தெரிந்தெடுப்பதிலே, In choosing or deciding, தெரிந்தெடுப்பிலே in your decisions, எப்பொழுதும் always, கவனமாகவும் carefully, உறுதியாகவும் and with இருப்பீர்களாக. assurance, you have to be. இப்ப சில 2-3 வருஷம் படிச்சு முடிச்சிருக்கோம். Some people study 2-3 years. நீங்க என்னத்துக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டா, If you ask them, what are you studying for? I don't know.
முதலாவது வருஷம் போய் என்ன படிக்க போறேன்டா ஐ டோன்ட் நோ ஐ டிடன்ட் டிசைட் yet ண்டா அது பரவாயில்லை. முதல் வருஷம் அங்க போய் முடிச்சு புற பார்க்கலாம்டா அது ஓகே. First year if you go and you see what you want to do, the first year is okay, you don't know. இப்போ இரண்டாவது வருஷம்னாலும் பரவாயில்லை ஓகே இன்னும் டிசைட் பண்ணல ஓகே. Second year is okay as well. நாலு வருஷம் படிச்சு முடிஞ்சிட்டு நிக்கும் என்ன படிக்க போறீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன படிக்க போறீங்க என்ன வேலைக்கு படிச்சீங்கடா. After 4 years have passed, they still don't know what they want to do. அப்படி ஏண்டோ உங்களுக்குரிய ஒரு தீர்மானம் எடுங்கள். Therefore make a decision for yourselves. ஈவன் யாரோட சேர்றத குறித்து ஒரு தீர்மானம் எடுங்கள். Even a decision who to fellowship with. உங்களோட சேர்றதுன்ற புத்தியும் பழக்கவழக்கம் உங்களையும் தொத்திரும். The people that you have friendship with, though their behaviors and everything will come to you. அது ஒரு நாளைக்கு ஒரு கலர் அடிச்சு கொண்டு வரும். பச்சை சிவப்பு இந்த கோழி சேவல பாத்தீங்கன்னா அதுக்கு கன கலர் இருக்கு அந்த கோழி சேவல ஊர்ல அது மாதிரி வரும் அது. Therefore they come with different colored hairs. அதோட சேர்ந்தா அந்த பழக்கம் தான் உனக்கும் வரும். Then you also have that behavior. அது கண்டடம் எல்லாம் குத்தும். இதுக்க குத்தும் இதுக்க குத்தும் இதுக்க குத்தும் இதுக்க குத்தும். நீங்களும் கண்டடம் எல்லாம் குத்த துவங்கிடுவீங்க. They put holes everywhere and you also do the same. பெற்றோரும் தான் பிள்ளைகளும் தான் தீர்மானத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். Therefore parents and children must stand firm in your decision. நான் ரட்சிக்கப்பட்ட 27 வருடம் 27 years of being saved. பெருமைக்காக சொல்லவில்லை. Not boasting. ஒரு தீர்மானம் எடுத்தேன்டா எடுத்ததான். If I make a decision then that's it. தேவன் எனக்கு உதவி செய்வார். The Lord helps me in that. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த கல்யாணம் விடி செத்து விடி ஜாமதிச்சறாங்க பிறந்த நாளுக்கெல்லாம் கடைசி வரை நான் போறதே கிடையாது. Anything that comes on Sunday I will never go to that. ஞாயிற்றுக்கிழமைண்டா அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் that's it. Sunday is a holy day, that's all. ஓகே ஏன் சொல்றேன்டா Why I'm saying முதல்ல ஒரு தீர்மானம் இருக்க வேணும். make a decision first. உங்களுக்கு இந்த 64 வயதிலே இந்த தீர்மானத்திலே நிலைத்து நிற்க வேணும் என்று இருக்கும்போது உங்களுக்கு அப்படி இருக்க வேணும். Therefore if I in this age of 64 making a firm decision, how must you be? முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்து வாழ பழகுங்கள், தீர்மானம் எடுத்து படிக்க பழகுங்கள், தீர்மானம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். Therefore make firm decisions in your lives, in your studies or your work or anything. அதுக்கு என்ன வேணும்? What you must need? கீழ்ப்படிவு வேணும். You need obedience for that. வாசிப்போம் எஸ்தர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை. Esther chapter 2 verse 20. அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். She continued to follow Mordecai's instructions as she had done when he was bringing her up. எஸ்தர் நல்ல அழகுள்ளவள். She is very pretty. Yeah, Esther was very pretty, very beautiful. அது மாத்திரமல்ல Not only that, அடக்கமும் ஒடுக்கமும் கீழ்ப்படிவும் உள்ள பெண்ணாக இவள் வளர்ந்து வருகிறாள். but she's being raised as a very honorable, very obedient person. இப்ப ராஜஸ்திரி என்ற தெரிவுக்காக அரண்மனைக்குள்ளே இவள் அழைத்து வரப்பட்டாள். Now she was being called into the kingdom. தன்னுடைய பூர்வீகத்தையும் தன்னுடைய குலத்தையும் குறித்து யாருக்கும் இவள் தெரிவிக்காம சொல்லாம இருந்தாள். She did not tell anyone about her things. ஏனென்றால் Why? மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் கொண்டு விட்டவன். Mordecai told her not to say anything about this and let her in. எஸ்தரோ ஏனென்று சொல்லி மொர்தெகாய் கிட்ட கேட்க கூட இல்லை. Esther didn't even ask why you told me not to say these things. இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஏன் சொல்லி பாருங்கள். If you tell a child something, அது உடனே வையண்டு அதுக்கு சொல்லுவோம். இவன் இந்த 3 வயதுல கேலேப்பு கூட எதுன்னு சொன்னா கேட்கும் வை தாத்தா வடஞ்சே செய்யாத வை தாத்தா கேட்க கூடாது என்னட்ட. Therefore young people always like to ask why. ஆனா இவள் எஸ்தர் ஒன்றுமே கேட்கல. Esther never asked anything. எஸ்தர் மொர்தெகாயிடம் வளரும் பொழுது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பவும் வளர்ந்த பிறகும் பெரியவளான பிறகும் அவருடைய சொல்ல கேட்டு தான் நடந்து வந்தாள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். In these verses we say she continued to do and listen just as she has done when she was growing up. பெற்றோர் இல்லாத தன்னை வளர்த்த அவன் For him who raised her, she did not have any parents. காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான் சொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளே உண்டாகி இருந்தது. She had the belief that he will do this without or with a reason. சிறு வயதில் இருந்து கீழ்ப்படிந்து பழக்கப்பட்ட எஸ்தருக்கு For Esther who had this obedience from when she was small, அவள் இப்போ ராஜாவுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் now she was made as decided to be as queen. அந்த கீழ்ப்படிவிலே நிலைத்திருப்பதற்கு எந்த விதமான சிரமமும் அவளுக்கு இல்லை, கடினமா இல்லை. There was nothing hard for her to obey and listen to that. நான் இப்பொழுது பட்டத்தரிசியாகி விட்டேன். Now that she has become this position, இனி உன்னுடைய சொல்லுக்கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எஸ்தர் இருமாப்படையவில்லை. Esther never said, now I will not listen to anything you say. மொர்தெகாய் அற்பமாக எண்ணவில்லை. She never thought of Mordecai as less. தொடர்ந்து அமைதியாகவே இருந்தாள். But she still kept being quiet. எபேசியர் 6:1 சொல்லுகிறது. Ephesians 6:1 says, தெரிந்த பிள்ளை எழும்பி சொல்லு. if anyone knows. எபேசியர் 6:1 என்ன சொல்றான்னு தெரிந்த வாலிப பிள்ளை எழும்பி சொல்லு. Ephesians 6:1, பிள்ளைகளே, children, உங்கள் பெற்றோருக்கு
கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். Obey your parents in the Lord. பாருங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருப்பார்கள். We see that children who obey their parents are very blessed. ஏனென்றால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தான் சொல்லிக் கொடுப்பார்கள் ஊர்ல முந்தி பள்ளிக்கூடத்துல. They teach us back home. அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆசீர்வாதமா இருப்பார்கள். When you see the children that obey their parents, they'll live a very blessed life. அதனால பெற்றோருடைய சொல்லை கண்டிப்பா கேட்க வேணும். It's important to obey your parents. எபேசியர் 6:1 சொல்லுகிறது, பிள்ளைகளே Children, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். obey your parents in the Lord. எஸ்தருடைய புத்தகத்திலே In the book of Esther, கர்த்தர் என்ற பெயரோ அல்லது நாமமோ காணப்படவில்லை. God's name or anything, nothing is shown there. கர்த்தருடைய கரம் அங்கே இருந்ததையும் தேவனுடைய ராஜரீகமும் அவருடைய திட்டமும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக செயல்பட்டதையும் அங்கே காணலாம். You can see the hand of God or everything working there. எஸ்தர் தான் யார் என்பதை மறைத்து வைக்கும்படி மொர்தெகாய் சொன்னது, When Mordecai told her to hide who she was, தேவனுடைய திட்டத்துக்குள் அமைந்ததாயினும் because it was in the will of God, எஸ்தர் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தது. Esther obeyed Mordecai, அவருடைய கீழ்ப்படிவின் நற்குணம் என்று சொன்னால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். and that is the greatest blessing that she obeyed. அவள் கீழ்ப்படியாமல் If she didn't, பெருமையின் நிமித்தம் because she had honor, தான் ஒரு யூத ஸ்திரீ என்று வெளி சொல்லி இருந்தால் telling outside she was a Jewish person, காரியம் தலகீழ மாறி இருக்கும். things would have changed upside down. அவளுடைய கீழ்ப்படிவின் நிமித்தம் Because of her obedience, அவளை for her, கர்த்தர் the Lord, தன்னுடைய திட்டத்திலே அங்கே பாவித்தார். the Lord used her according to His plan. பாவித்து என்ன செய்தார்? What did He do? அவள் ராணியானாள், She became queen, ராஜாத்தியானாள். the queen. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உங்களைத்தான் ராஜாவின் ராஜாத்தியாக்க தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். The children obey the Lord will make you kings and queens. நேற்றுக்கு ஒரு மெசேஜ் பார்த்திருப்பீங்க, ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. Maybe yesterday you were seeing that in the news. ஒரு 25 வயது பிள்ளை 25-year-old person அஜெக்ஸில in Ajax. தெரிஞ்சால் ஒரு அல்லம்பி மிச்சத்த முடிங்க பாப்போம். போலி கடன் அட்டை பாவிச்சு டிடிசி டோக்கன் எல்லாம் வாங்கி பெரிய இதெல்லாம் விட்டு அப்போ அவன் படிவான 2 படம் போட்டு கிடக்கு, கல்யாணம் விட்டு படம் 2 போட்டு கிடக்கு. அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. 25 வயதில் இவ்வளவு ஜில்மார் படிச்சிருக்கணும், நல்லா இருக்கும். 25 years old doing all these stealing and things. உங்களோட படம் எங்கே வரணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். You can decide where your photo needs to come. தமிழ் விண்ணில் வர வேணுமோ, in Tamil Win, அல்லது இந்த கிரைம் ஸ்டாப்பர்ஸில் வர வேணுமோ, அல்லது லங்காசிரியில் வர வேணுமோ, அல்லது அரசாங்கத்திலே நல்ல ஒரு பதவியில் இருக்கிறீங்கன்னு வர வேணுமோ, or that you are in a good position in the government. இதெல்லாம் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டியது. It's decisions that you need to make. நீங்கள் இல்லை நான் அப்படித்தான் வாழ வேண்டாம், அப்படியே வந்து படங்கள் எல்லாம் பரத்து வாங்கிடும். If you think you have to decide that you'll live your own way, then you'll have pictures like this. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. We never forget we're living in the will or plan of God. அவருடைய திட்டம் நிறைவேறும் வரையிலே சில சமயங்களிலே until His plan is fulfilled, நாம் நம்முடைய பெருமைகளை விட்டு leaving our honor, அவருடைய கரத்துக்குள்ளே ஒளித்திருக்க வேண்டி வரலாம். and we need to hide in His wing. அதற்காக For that, சாட்சி உள்ள நம்முடைய வாழ்வில் சறுக்கி விடக்கூடாது. we should never fall in our lives. கீழ்ப்படிவு என்ற அந்த நல்ல பழக்க வழக்கம், that good behavior of obeying, உங்களுக்கு மிக மிக அவசியம். it's very important for you. எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியும் பொழுது, when we obey God in everything and even our parents, தேவன் உங்களை கொண்டு through you பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. there's no doubt the Lord is able to do great things. கீழ்ப்படியிலே போய்தான் மேல்படிக்கு போகலாம். You have to come from the bottom step to go to the top. 25வது ஃப்ளோருக்கு போகணும்னா ஒவ்வொரு ஃப்ளோரா தான் போகணும். To go to the 25th floor, you have to go every floor first. இல்ல அந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி நீங்க ஏறி பாஞ்சீங்கன்னா விழுந்து கைய கால முறிச்சிடுவீங்க. If you try to be like Superman or Spider-Man, you'll fall down and break your legs or hands. சரி முடிப்போம். Let us finish. சரி இப்ப கீழ்ப்படிந்து வாழ போகிறோம். We're going to live in obedience. வாசிப்போம் பிரசங்கி 11வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு முறை. Ecclesiastes 11:10. இளவயதும் வாலிபமும் மாயையே. For youth and vigor are meaningless. அதுக்காக முதிர் வயது மாயை இல்லையென்றி அது மாயையிலும் மாயை. Even older ages. அதாவது கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு, முதிர் வயது டக்குன்னு போயிடுவான். And suddenly you will go. ஸோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. There's a song. வாலிபமும் இளவயதும் மாயை என்பதை அறியாயோ, மேதினில் காத்திடும் நேசர் சிருஷ்டிகரை நீ நினையாயோ. வாலிபமும்
இளவயதும் மாயை என்பதை அறியாயோ. வாலிபமும் இளவயதும் மாயை. Therefore, young and vigor is meaningless. அறிவு, ஞானம், ஐஸ்வர்யம், வேலை இவை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னாலும், even if he says here that the school, wisdom, studies, everything is meaningless, என்று சொன்னாலும் சூரியனுக்கு கீழே பார்க்கும் பொழுதுதான் இது மாயை. This is all meaningless, everything that's under the sun. ஆனால் இவை எல்லாவற்றையும் நித்தியத்தின் வெளிச்சத்திலே பார்த்தீர்களானால், when you see it in the light of the everlasting, கர்த்தருக்குள் சகலத்தையும் அனுபவிக்கும் பொழுது, when we have everything in God, அது சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விளங்க வைத்திருக்கிறார் இந்த பிரசங்கி. He makes us understand then it's a blessing. அதனால நான் படிக்க தேவையில்லை மாயைதானே என்று படிக்காம இருக்கிறேன். Therefore, that doesn't mean you don't study because you say it's meaningless. அதனால ஞானம் தேவையில்லை என்று அங்கே புத்தி வரதுக்கு புத்தி நீங்கள் புத்தி இல்லாம இருக்க தேவையில்லை. Therefore, doesn't mean to be foolish. அதனால வேலையே தேவையில்லை என்று வேலை இல்லாம இருக்க தேவையில்லை. Therefore, doesn't mean don't have a job. ஐஸ்வர்யமே தேவையில்லை என்று நீங்க இருக்க தேவையில்லை. Doesn't mean that you don't have possessions. இதெல்லாம் சூரியனுக்கு கீழே தான் மாயை. Under the sun, this is all meaningless. ஆனா தேவனுடைய கண்ணோட்டத்திலே நித்தியத்துக்குரியவர்களாய் உங்களுடைய மாறும் பொழுது, when it changes into something that's everlasting for the Lord, உங்களுடைய அறிவு, ஞானம், ஐஸ்வர்யம், வேலை, சொத்து, சுகங்கள் எல்லாம் தேவனுக்குரியவைகளாய் நீங்கள் மாற்றும் பொழுது, when you change your wealth, your health and everything into the Lord, சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். everything will be a blessing for you. கரங்களை ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்போ இன்னும் ஒரு மாயை குறித்து சொல்லுகிறார். Also, there's something that's meaningless. இது எங்களை குறித்ததான ஒரு மாயை. It's something about ourselves. மனுஷனுடைய வாழ்நாளிலே In the man's life, அதிக துடிப்பு மிகுந்த காலம் தான் இந்த வாலிப பருவம், இளமை காலம். with the young age is the time when you want to do something. இந்த இளமையை மாயை என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று நான் நீங்களும் யோசிக்கலாம். You might think how it is in this young age. ஆனாலும் இந்த வாலிப பருவத்தை கூட Even in this time, புலையான கண்ணோட்டத்திலே பார்த்தால் தான் அது மாயை. it's meaningless if you see that in a wrong mindset. அதாவது வாழ்க்கையிலே In our lives, நீங்கள் அதை சரியான நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம். if you see it in a right way, it's a blessing. உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ரஹ்மான் இசையமைச்ச பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். A song that he made. அதாவது டேக் இட் ஈஸி பாலிசி ஒரு பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுக்க வேணும். To take it easy for things. உடனே சீரியஸ் ஆகி எல்லாம் போட்டு விடாச்சு அம்மா அப்பா சொன்னா கேளாம அப்படியெல்லாம் நீங்கள் டெம்பரா ஒடுத்துச்சிங்கன்னா வாழ இல்லாது. டேக் இட் ஈஸி. Therefore, you can't live with this temper or things. To take it easy. அங்கே சொல்லப்பட்டது அதாவது வானவில், அதாவது வாழ்க்கையிலே, in our lives, வானவில் அந்த போன்ற வாழ்க்கையிலே, in our lives, வாலிபம் ஒரு ஃபேண்டசி. that being the youth age is a fantasy. வாலிபம் அது நல்லதுதான், கூடாதுன்னு சொல்லவே இல்லை. I'm not saying it's bad to be young. So வாலிபம் என்பது வாழ்க்கையிலே ஒரு பருவமே தவிர it's a step in our life. ஆனா அது அந்த வாலிபம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே வாலிபம் பருவமே தவிர வாலிபம் தான் வாழ்வு அல்ல. But being a youth is not life. அது அந்த பருவம் போய் அங்கால வாலிபம் கடந்து விடும். It's a phase in life, but that doesn't mean it is life. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எந்த பருவம் சந்தோஷத்தை கொடுக்கிறது? In a young person's life, what gives some joy? குழந்தை பருவமோ, is it to have a child, வாலிப பருவமோ, the youth age, அல்லது முதுமை பருவமோ, or getting older? இப்படியா ஒரு பட்டிமன்றம் நடப்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தேன். There was a debate happening about this. இப்போ நீங்களே நீங்கள் மூன்று தீர்மானிச்சு கொள்ளுங்கள், வாலிபமோ குழந்தை பருவமோ முதியோர் பருவமோ நல்லதுன்னு சொல்லி. You can decide yourself, is it better the phases of being a child, a youth or an adult? ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய குறிப்பு அழகாக அங்கே அந்த தொலைக்காட்சியிலே விவாதிக்கிறார்கள். அங்கே on the TV they were debating about each phase and what's good about each. வாலிப பருவமே சந்தோஷம் என்று பேரிய ஒரு வாலிப சகோதரி, a young girl who said that the young age is the best age. வாலிபம் இல்லையானால் வாழ்வே இல்லை என்று சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய வாதத்தை முடித்தார். She finished her debate saying without being a youth there is no life. முதலாவது, first, இப்படி பருவங்களை பிரித்து பார்ப்பதே தவறு. it's wrong to separate these phases. எல்லா பருவங்களும் மனுஷனுடைய வாழ்விலே வளர்ச்சிக்குரிய ஒரு படிகளாக தேவன் தந்திருக்கிறார். Every phase the Lord has given us as a step to live. எதையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. You cannot separate each position. ஏனென்ன பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, because Ecclesiastes 3:11 says, அதினதின் காலத்தில் கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். that the Lord has done well
everything in its right time. குழந்தை பருவத்திலே நேர்த்தியா செய்திருக்கிறார், வாலிப வயதிலே நேர்த்தியா செய்திருக்கிறார், முதிர் பருவத்திலே முதிர் வயதிலே நேர்த்தியா He செய்திருக்கிறார். makes everything beautiful in the time of being a child, a youth, and an adult. சோ வாலிபமும் அதன் காலத்திலே அழகானதும் நேர்த்தியானதும் தான். Therefore, being a youth is also a good and beautiful time. ஆனால் அதை நேர்த்தியாக வாழும் வரைக்கும் தான் அது அழகாக இருக்கும். But it's only beautiful until you lead that in a beautiful way. அந்த காலம் முடியாது மாறிடும். After the time is done, it changes. இதுதான் இயல்பு. That's what happens. மாறாக Other than நான் that, என்றைக்கும் வாலிபன் தான் என்ற எண்ணத்திலே வாழ முற்படும் பொழுது when you decide that you'll always be young and live, பல சங்கடங்கள் வந்து சேர்ந்துடும். many things happen. இப்படி இருக்க And this is true. என்றைக்கும் இளமையாகத்தான் தோற்றமளிக்க வேணும் என்று இன்றைக்கு அநேகருடைய விருப்பம். Many people desire to always dress and look young. இதற்காக பெரிய விலையெல்லாம் They கொடுப்பார்கள். spend much money for this. தலைமையர் கொண்டு அதுக்கு ஏதோ பிளான் பண்றதுக்கு இவ்வளவு காசு கொடுப்பார்கள். Give money for implants for the hair. வெள்ளையான டை அடிக்கிறது, அது ஒரு டை அலர்ஜி என்றா பேருந்து அடுத்த டை, அடுத்த டை அலர்ஜி என்றா பேருந்து அடுத்த டை, இப்படி எல்லாம் காசு செலவழிப்பார்கள். Spending money for different dyes. அதுக்கான அந்த டை அடிக்காதீங்க ஒன்று சொல்ல வரல, நீங்க அடிக்கிறீங்க அடிங்க, கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். இது நான் கதைக்கு சொல்லுகிறேன். I'm just saying it for a story. இப்படி இருக்க அநேகர் இதற்காக பெரிய செலவுகள் நேரங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். Therefore they give time and spend money for this. ஆனால் But அந்த தோற்றத்தை for that look, தொடர்ந்து தங்க வைக்கவே முடியாது. we cannot hold it on forever. அப்பொழுதுதான் இவர்கள் தடுமாறி போவார்கள். That's when they begin to stumble. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore children of God, அருமையான வாலிப பிள்ளைகளே, therefore young people, உங்களுடைய இளம் வயது கண்டிப்பாய் மாறும். for sure your young age will change. அதை தடுக்க அதிகம் பிரயாசப்பட்டு தடுமாறக்கூடாது. Never stumble and try to stop that. இளமை நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறக்கூடாது. The youth should not become an idol for us. இளமையிலே சந்தோஷப்படு என்று பிரசங்கி எழுதினதற்காண்டி, Because he said to be happy in that time, இளமையை அதிகம் நேசிக்கவும் கூடாது. that doesn't mean to love it that much. இளமை மாறும். It will change. நாங்கள் வளர வேண்டியவர்கள். We need to grow. ஆகவே வாழ்வின் ஒவ்வொரு பாகத்தையும் Therefore every phase in life, தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுவோம். when we give it into the hands of God and live, கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாய் செய்து he முடிப்பார். will make everything beautiful in its proper time. அப்படி நாங்கள் பழகினோமானால் If we learn to live like this, எல்லா பருவமும் வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. in every phase in our whole life will be a blessing. எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாகணும்னு விரும்புகிறீர்கள்? How many young people want your life to be blessed? அப்படி விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே ஆசீர்வாதமாக ஆக்குவார். When you do, he will do this for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யம் வடத்தில் ஐக்கியமும் இந்த காலை வேளையில் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், விசேஷமாக கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று உங்களுடைய சுதந்திரங்கள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இருப்பவரே என்றும் மாறா